अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि व बरकातुहू। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहू ला शरीका लहू व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहू व रसूलुहू। अम्मा बादु फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन। इय्याका नअबुदु व इय्याका नस्तईन। इहदिनस सिरातल मुस्तक़ीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़ज़ूबि अलैहिम वलद्दाल्लीन। अल्लाह ताला के फजल से அல்லாஹ் நொருளினால் வாக்கிஃபாத்தே நவுடைய ஆண்டு இஜ்திமா, யூகேவுடைய வாக்கிஃபாத்தே நவ் ஆண்டு இஜ்திமா இன்று நடைபெறுகின்றது. எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, நான் துவாவும் செய்கின்றேன். இந்த இஜ்திமா எல்லா வகையிலும் உங்களுக்கு அருளுக்குரியதாக நிரூபணமாகட்டுமாக. இதனுடைய நோக்கம் என்னவென்றால், இதன் தொலைவில் வரை சென்றடையக்கூடிய பலன் இதற்கு கிடைக்க வேண்டும். வாக்கிஃபாத்தே நவ் என்பதில் அஹ்மதி பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இவர்கள் வக்ஃப் என்ற அந்த உறுதிமொழியின் கீழ் பிறந்துள்ளார்கள். உங்களை வக்ஃப் செய்வோம் என்று உங்களுடைய பெற்றோர்கள் உறுதியெடுத்துக் கொண்டார்கள். நீங்கள் மார்க்கத்தில் தொண்டாற்றுவீர்கள் என்று உங்களுடைய பிறப்பிற்கு முன்னாலேயே உங்களுடைய பெற்றோர்கள் உறுதியெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேலும் பருவ வயதை அடைந்த பிறகு நீங்கள் அனைவரும் கூட இந்த உறுதிமொழியை எடுத்து கூறியிருக்கின்றீர்கள். இந்த மகத்துவமிக்க உறுதிமொழி உங்களுடைய பெற்றோர்கள் எடுத்துக்கொண்ட அந்த உறுதிமொழியை நீங்கள் நினைவுபடுத்தி இருக்கின்றீர்கள். நாங்களும் இந்த உறுதிமொழி நிலைத்திருப்போம் என்று நீங்கள் உங்களுக்கு பக்குவமைந்த வயதிற்கு பிறகு கூறியுள்ளீர்கள். நான் கூறுகின்றேன், வக்ஃபேனவாக இருப்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதற்கு மிகவும் முக்கியத்துவம் இருக்கின்றது. உண்மை என்னவென்றால், உங்களில் ஒவ்வொருவரும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாவீர்கள். அதற்கு ஒரு மதிப்பு இருக்கின்றது, ஒரு அந்தஸ்து இருக்கின்றது. நீங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகள் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இந்த இந்த பௌதிகமான காலகட்டத்தில் நீங்கள் மார்க்கத்தில் முழுமையாக நிலைத்திருப்பது மற்றும் இஸ்லாமிய போதனையை நாங்கள் தப்லீக் செய்வோம் என்று உறுதியெடுத்திருக்கின்றீர்கள். எனவே உங்கள் மீது பொறுப்புகள் அதிகமாகின்றன. மேலும் மார்க்கம் சம்பந்தமாக உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த நோக்கங்கள் நாளுக்கு நாள் அதிகமாக, உங்களுடைய வயது அதிகரிக்க அதிகரிக்க இந்த பொறுப்புகளும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. வாக்கிஃபாத்தே நவ் என்ற அடிப்படையில் நீங்கள் உங்கள் அனைவரிடமும் ஒட்டுமொத்தமாக ஒரு திறமை இருக்கின்றது. அதாவது, நீங்கள் உங்களுடைய அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலில் இந்த உலகத்தில் ஒரு புரட்சி ஏற்படுத்த முடியும். இஸ்லாத்தினுடைய போதனையின் கீழ் ஏற்படுத்த முடியும். எவ்வாறு பல ஆண்டுகளுக்கு முன்னால் பல ஆண்டுகளாக நான் வாக்கிஃபேனே நவுக்கு அவர்களுடைய வயதுக்கு ஏற்ப அவ்வப்போது அவர்களுக்கு நான் அறிவுரை கூறிக்கொண்டே இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது அல்லாஹ்வின் அருளினால் உங்களில் பலர் எப்படிப்பட்டவர்கள் என்றால், எனக்கு முன்னால் இங்கு அமர்ந்திருக்கின்றீர்கள். நீங்கள் இளைஞர்களாக இருக்கின்றீர்கள். உங்களில் பலருக்கு திருமணமாகிவிட்டது, குழந்தைகளும் இருக்கின்றார்கள். உங்களுடைய பிள்ளைகளும் வக்ஃபேனவாக இருக்கின்றார்கள். அல்லாஹினுடைய அருளின் மிகப்பெரிய வெளிப்பாடாக இருக்கின்றது. அத்துடன் சேர்த்து வக்ஃபேனோ திட்டத்தின்
ஒவ்வொரு உறுப்பினருக்கும் யோசிக்க வேண்டிய விஷயமாகவும் இது இருக்கின்றது, கவனம் செலுத்த வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. அதாவது எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும், அதாவது மனதின் பக்குவத்தின் நோக்கி நாம் செல்லக்கூடிய ஒவ்வொரு அடியும் இந்த விஷயத்தில் நமக்கு புரிதல் ஏற்படுகின்றது. அதாவது நம்முடைய பொறுப்புகள் இன்னும் அதிகமாகிவிட்டன, அவற்றை நாம் எந்த அளவுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்பது நமக்கு புரிய ஆரம்பித்து விடுகின்றது, இன்னும் அதிகமாக தெரிந்து விடுகின்றது. உங்களில் சிலர் மிக பெரிய வயதுடைய பெண்களாக இருக்கின்றார்கள், அல்லது 13-14 வயதுக்கு மேற்பட்ட பெண் பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய வக்ஃபேனுடைய எதிர்பார்ப்புகள் மற்றும் தங்களுடைய உறுதிமொழியில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய அளவு கடவுள் தேவை இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை அஹ்மதியத்தின் தொண்டுக்காக உங்களுடைய பெற்றோர்கள் அர்ப்பணித்தார்கள். நீங்கள் பருவ வயதை அடையும் பொழுது பிறகு உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப முழுமையான முறையில் அந்த அருளுக்குரிய அந்த உறுதிமொழியை நீங்கள் மீண்டும் எடுத்து சொல்ல வேண்டும். மேலும் ஆழமாக அதில் கவனம் செலுத்தி அதற்கு பிறகு எடுத்து சொல்ல வேண்டும். அந்த உறுதிமொழியை மீண்டும் நீங்கள் எடுக்க வேண்டும். அதிகமாக அதில் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. எப்படி நீங்கள் இந்த உறுதிமொழியை நிறைவேற்றப் போகிறீர்கள் என்று பார்க்க வேண்டும். சில அஹ்மதி பெண் பிள்ளைகள் உயர்கல்வியின் பக்கம் செல்கின்றார்கள். பல்வேறு ப்ரொஃபஷன்ஸ் இருக்கின்றன, மெடிசன், இன்ஜினியரிங், பல்வேறு ப்ரொஃபஷனில் செல்கின்றார்கள், அல்லது சட்ட துறையிலும் செல்கின்றார்கள். சிலர் திருமணத்திற்கு பிறகு வீட்டிலே இருந்து விடுகின்றார்கள், வேறு எதுவும் செய்வதில்லை. அவர்கள் அவர்களுடைய கல்வி வீணாகிவிட்டது என்று நினைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனில் வேலை செய்யாததன் காரணமாக நீங்கள் ஜமாத்துக்கு தொண்டாற்றாமல் இருக்க முடியாது. எனவே ஜமாத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய அந்த தொண்டை எப்பொழுதும் நீங்கள் நிறைவேற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கான தர்பியத் வழங்குவது, பிள்ளைகளை நல்ல மக்களாக ஆக்குவது, இறையச்சமுடையவர்களாக ஆக்குவது, அல்லாஹின் மீதான அச்சத்தை பிள்ளைகளிடம் ஏற்படுத்துவது உங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கின்றது. இதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அதாவது உங்களுடைய வீடு இஸ்லாமிய போதனைகளின் ஒளியில் ஒளி பெற்றுள்ளது என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். இதுதான் வக்ஃபேனோ இருப்பதற்கான அசல் ஆன்மாவாகும். உண்மை என்னவென்றால், ஓர் அஹ்மதி தாய் இது பொறுப்பாக இருக்கின்றது. அவர்கள் இந்த விஷயத்தில் ஆழமாக கவனம் செலுத்த வேண்டும். யார் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை அர்ப்பணித்துள்ளார்களோ அந்த பிள்ளைகளுக்கு எப்படி இப்பொழுது அவர்கள் தர்பியத் வழங்க வேண்டும் என்றால், அந்த பிள்ளைகள் உண்மையான அஹ்மதி முஸ்லிம்களாக ஆக வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் உங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே உங்களுடைய செயலில் உங்களுடைய களப்பற்ற தன்மை மற்றும் அழகான செயலை வெளிப்படுத்தல் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட மேலாக உங்களுடைய பிள்ளைகள் உங்களிடமிருந்தான் கற்றுக்கொள்ளப் போகிறார்கள். அல்லாஹோடு எப்படி தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது, எவ்வாறு அல்லாஹோட உறுதியான ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது, இதெல்லாம் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள். இது எந்த அளவு முக்கியத்துவம் என்பதை அவர்கள் உங்களிடமிருந்து புரிந்து கொள்வார்கள். அல்லாஹுடைய நெருக்கத்தை எப்படி நாம் அடையலாம் என்பதையும் கற்பார்கள். அந்த நெருக்கத்தின் தேவை என்ன என்பதையும் புரிந்து கொள்வார்கள். எப்படி உண்மையான வாக்குறுதிகளை கொண்ட அந்த இறைவன் துஆக்களை ஏற்கின்றான் என்பதையும் புரிந்து கொள்வார்கள். இதுதான் உங்களுடைய நல்ல முன்மாதிரியின் மூலமாக சாத்தியமாக முடியும். நீங்களும் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதன் மூலமாகத்தான் இது சாத்தியப்பட முடியும். நீங்கள் இப்படி செய்தால்தான் உங்களுடைய வக்ஃபுக்கான உண்மையான நோக்கத்தை நீங்கள் பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள். எல்லா நேரமும் இந்த விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூய நடைமுறைக்கு ஏற்ப இந்த காலத்தில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் அந்த நடைமுறையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். பல தருணங்களில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், அன்னாருடைய நோக்கம் இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளை உயிர்ப்பிப்பதாகும். உலக மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முழுமையான போதனையை ஞாபகப்படுத்துவது,
அதற்கேற்ப உலகத்திற்கு போதனை வழங்குவது, இதுதான் அன்னாருடைய நோக்கமாக இருந்தது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாமுடைய வருகைக்கு 2 நோக்கங்கள் இருந்தன. ஒன்று, ஏகத்துவத்தை உலகத்தில் நிலைநாட்டுவது, அதாவது அல்லாஹ் ஒரு இறைவன் என்பதை உலகத்தில் நிலைநாட்டுவது. இன்னொன்று, எப்படிப்பட்ட ஒரு ஜமாத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அது ஒருவர் மற்றவர் மீது அனுதாபத்தோடும் அன்போடும் இருக்க வேண்டும். முழு உலகத்தின் ஈடேற்றத்திற்கு காரணமாக அது இருக்க வேண்டும். உள்ளத்தில் களப்பற்ற தன்மை இருக்க வேண்டும். அகமதிகளுடைய அந்த உள்ளத்தில் அதை எழுப்ப வேண்டும். அல்லாஹ்வின் திருப்தியை எப்பொழுதும் அவர்கள் நோக்கமாக கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் அவர்களை ஆக்க வேண்டும். தம்முடைய ஜமாத்தின் முன்மாதிரிக்காக ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபா பெருமக்களை பற்றி எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அந்த சஹாபா பெருமக்கள் தம்முடைய எல்லா உலக ஆசைகளையும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்களில் அர்ப்பணித்து வைத்து விட்டார்கள். தம்முடைய வாழ்க்கையை முழுமையாக இஸ்லாமிய போதனைக்கு ஏற்ப கொண்டு வந்து விட்டார்கள். அவர்கள் முழுக்க அனுதாபம் கொண்டவர்களாக, கருணை உள்ளவர்களாக, அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். மனிதத்தின் பக்கம் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். பிறகு அல்லாஹுடைய நெருக்கம் அவர்களுடைய வாழ்வில் இருந்தது. அது அவர்களுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான குறிக்கோளாகவும் இருந்தது, அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவது. அந்த செயலின் காரணமாக சமூகத்தில் ஒரு ஆன்மீக மறுமலர்ச்சி ஏற்படுத்தக்கூடியவர்களாக அந்த மக்கள் இருந்தார்கள். மிகவும் குறைவான காலத்திலே இஸ்லாத்தின் போதனை ரொம்ப தூரம் வரை சென்றுவிட்டது. எனவே வாக்கிஃபாத்தே நவ் என்ற அந்த அடிப்படையில் நீங்கள் எவ்வளவு படித்திருக்கிறீர்கள் என்பது ஒரு பக்கம் வைத்துவிட்டு உங்களுடைய அசல் அந்தஸ்தை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய அசல் அந்தஸ்து என்னவென்றால், நீங்கள் உயர்வான நல்லொழுக்கத்தின் தரத்தை உங்களுடைய அமலின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் வக்ஃபேனு என்பதை செய்து காட்ட வேண்டும். உங்கள் அளவில் மட்டும் இதை நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகள் வரை மட்டும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அதாவது நீங்கள் மார்க்க விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து விட்டீர்கள் என்று நினைக்கக்கூடாது. மாறாக தப்லீகிற்கான வழிகளும் திறக்கும். இதன் மூலமாக உங்களுடைய அமல் உண்மை, வெட்கம் மற்றும் இரையச்சம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும். இவ்வாறு நல்லியல்புடைய மக்கள் எல்லாம் உங்களின் பக்கம் ஈர்க்கப்பட்டு வருவார்கள். பிறகு நீங்கள் அவர்களுக்காக துவா செய்யும் பொழுது, அல்லாஹ் அவர்கள் நேர்வழி வழங்கட்டும் என்று துவா செய்யும் பொழுது அல்லாஹ் உங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வான். இந்த வகையில் நீங்கள் பல மக்கள் நேர்வழி பெறுவதற்கும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் நீங்கள் வழியை சமன் செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள். அவர்களுக்கு வழியமைத்து கொடுக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள். உயர்தரமான நல்லொழுக்கம், செயல், இதெல்லாம் உண்மையில் பொய்யான அவதூறுகளையும் அழிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இஸ்லாத்துக்கு எதிராக நாளுக்கு நாள் நாம் பார்க்கின்றோமே, அந்த அவதூறுகளை தடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதையும் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். அடுத்து நாம் யோசிக்க வேண்டியது என்னவென்றால், நம்முடைய இந்த உறுதிமொழியை நீங்கள் சில மணி நேரம் இங்கே வந்து விட்டீர்கள், இந்த கூட்டங்கள் கலந்து கொண்டீர்கள், இஜ்திமாவில் கலந்து கொண்டீர்கள் என்பது மட்டும் போதும் கிடையாது. மாறாக ஒரு வக்ஃபேனோ பெண் பிள்ளை என்ற வகையில் நீங்கள் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்த வேண்டும். அதாவது உங்களுடைய அமலின் மூலமாக இஸ்லாத்தின் பண்புகள் வெளிப்படுத்த வேண்டும். அதற்கும் மேற்பட்டு இஸ்லாத்தின் போதனைகளை நீங்கள் தப்லீகும் செய்ய வேண்டும். உங்களுடைய அந்த நட்பு வட்டாரத்தில் எந்த அளவுக்கு உங்களால் தப்லீக் செய்ய முடியுமோ எவ்வளோ தூரம் வரை, அவ்வளோ பேர் வரை நீங்கள் பள்ளிக்கூடத்தில் இருப்பீர்கள் அல்லது கல்லூரியில் இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையின் ஒரே நோக்கம் படிப்பது மட்டும்தான் என்று நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக படிக்கவும் வேண்டும். படிப்பது ரொம்ப முக்கியமான விஷயம்தான், கல்வி கற்க வேண்டும் தான். ஆனால் உங்களுடைய சொந்த தர்பியத்துக்கும் அது ஒரு பகுதியாகத்தான் இருக்கின்றது, உலக கல்வி கற்பது என்பது. இதன் மூலமாக ஜமாத்துக்கும் நீங்கள் சிறப்பான முறையில் நீங்கள் படித்ததன் மூலமாக தொண்டாற்ற முடியும். உங்களுக்கு ஒரு சுயநம்பிக்கையும் வரும், தன்னம்பிக்கை வரும்.
இஸ்லாத்திற்கு எதிரான எல்லா தாக்குதல்களுக்கும் உங்களால் பதிலும் கொடுக்க முடியும். அறிவு ரீதியாகவும் உங்களால் அதை எதிர்த்து போரிட முடியும். அதற்காக நீங்கள் பதில் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படிப்பதற்காக முயற்சி செய்கின்றீர்கள். இதுவும் கூட அந்த மக்களுடைய ஆட்சேபனைக்கு பதிலாகும். யாரெல்லாம் இஸ்லாத்தின் மீது ஆட்சேபனை செய்கின்றார்களோ, இஸ்லாம் பெண்களை பின்னால் வைக்கின்றது, அவர்களை கல்வி கற்க விட மாட்டேங்கிறது என்று சொல்கிறார்களோ, அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நீங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய படிப்பு இதற்கும் ஒரு காரணமாக இருக்கின்றது. அதே போல் உங்களுடைய பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில், பல்கலைக்கழகத்தில் சிறந்த முறையில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது, இது உங்களுடைய படிப்பு ஒரு வேலை வாங்குவதற்கு, அதாவது வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக, பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் இருக்கக்கூடாது. அதையும் தாண்டி அஹ்மதி பெண் பிள்ளைகள் கருத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், அவர்களுடைய அந்த கல்வி ஒரு பிளாட்ஃபார்மை அமைத்து கொடுக்கின்றது. அவர்கள் இஸ்லாத்தின் அழகான போதனையை மற்ற மக்கள் வரை எட்ட வைக்க முடிகிறது. தங்களுடைய அழகான அமலின் மூலமாக மற்றும் தங்களுடைய உயர்வான நல்லொழுக்கத்தின் மூலமாக இஸ்லாத்தின் உண்மையான அந்த போதனையை மக்கள் வரை எட்ட வைப்பதற்கு ஒரு தளம் அமைத்து கொடுக்கின்றது. உங்களுடைய நட்போட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மற்றும் உங்களுடைய கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஒரு வலுக்கட்டாயமாக அல்லாமல் அன்பு நேசத்தின் மூலமாக அவர்களுக்கு இஸ்லாத்தை புரிய வைக்க வேண்டும். இஸ்லாத்தின் உண்மைத்துவத்தை மற்றும் இஸ்லாத்திற்குரிய நேர்மையை, நன்மைகளை, இறையச்சத்தை பற்றி இறையச்சத்தின் மூலமாக நீங்கள் அவர்களுக்கு அதன் பக்கம் கொண்டு வர வேண்டும். நீங்கள் இந்த உயர்வான தரத்தை பெற்றுவிடும் பொழுது பிறகுதான் நீங்கள் வக்ஃபுக்கான உண்மையான நோக்கத்தை புரியக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இது சம்பந்தமாக ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு எண்ணற்ற அறிவுரைகளை கூறியிருக்கின்றார்கள். எந்த நபர் தன்னுடைய வாழ்வை மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்கின்றாரோ அவருக்கு ஒருபோதும் அவர் சோம்பல் அடைந்து விடக்கூடாது, களைத்து போய் விடக்கூடாது. மாறாக எப்பொழுதும் அவரிடம் ஒரு உத்வேகம் இருக்க வேண்டும், ஒரு உற்சாகம் இருக்க வேண்டும், மேலும் சுறுசுறுப்பு இருக்க வேண்டும். எனவே வக்ஃபேனோ பெண் பிள்ளைகள் என்ற வகையில் நீங்கள் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு எப்பொழுதும் சோம்பேறித்தனம், மந்தமாக இருத்தல், இது போன்ற விஷயங்களிலிருந்து உங்களை காப்பாற்றி வைப்பானாக, உங்களை சுறுசுறுப்பாக்குவானாக என்பதற்காக துஆ செய்ய வேண்டும். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு அது காரணமாக அமையும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட முஸ்லிம் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் கூறுகின்றார்கள். அதாவது, எந்த மக்கள் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய பொறுப்பு என்னவென்றால், அல்லாஹுடைய அடையாளங்கள் நேரத்தோடு சேர்ந்து அவை மந்தமாகிவிடக்கூடாது. மாறாக எப்பொழுதும் புத்தம் புதிதாக இருக்க வேண்டும். எனவே நீங்கள் உங்களிடமே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்கள் எப்படி அல்லாஹுடைய அடையாளங்களை பிரகாசமாக்குவதற்கு வழியாகுவீர்கள் என்று பாருங்கள். நீங்கள் எப்படி அல்லாஹுடைய அடையாளங்கள் நிலைத்திருப்பதற்கு நீங்கள் பணியாற்ற முடியும் என்பதை பற்றி நீங்கள் கவனமாக யோசித்து பாருங்கள். நீங்களே அல்லாஹ்வோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டால் அதுவே ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கும். இதற்கான சிறந்த வழிமுறை 5 தொழுகைகளை கடைபிடிப்பதாகும். முழுமையான முறையில் அழுது மன்றாடுதலோடு களப்பற்ற தன்மையோடு அந்த தொழுகையை கடைபிடிப்பதாகும். தொழுகை வேக வேகமாக தொழக்கூடாது. ஒரு சம்பிரதாயம் என்பது போன்று அதை செய்யக்கூடாது. நான் தொழுது விடுகின்றேன், தலையிலிருந்து சுரமையை இறக்கி வைத்து விடுகிறேன் என்பது போன்று தொழக்கூடாது. தொழுகை 10 வயதிலிருந்து ஒரு மனிதன் மீது கட்டாயமாகி விடுகின்றது. நீங்கள் உங்களுடைய ஐவேளை தொழுகைகளை உலகத்தின் எல்லா வேலைகளை விடவும் அதிகமாக அந்த தொழுகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுக்கு எந்த ஒரு இழப்பும் ஏற்படாது, எந்த வகையிலும் உங்களுக்கு சேதம் விளையாது. நீங்கள் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய தொழுகைகள் உங்களுடைய வெற்றிகள் மற்றும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக அமையும். நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுவதில் முறையாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் பிறகு அல்லாஹ் உங்கள் மீது எண்ணற்ற அருள்களை பொழிய செய்வான். உங்களுடைய நல்ல ஆசைகளையும் நிறைவேற்றி வைப்பான்.
இது சம்பந்தமாக ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் ஒரு விஷயத்தையும் கூறுகின்றார்கள். ஒரு நபர் அல்லாஹுடைய உரிமைகளை நிறைவேற்றுகிறார், அவனை வணங்குவதற்கான உரிமைகளை நிறைவேற்றுகிறார் என்றால் பிறகு அந்த மனிதனுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ்வே நிறைவேற்றி விடுகின்றான். எனவே இது போன்ற எல்லா விதமான அச்சத்தையும் நீங்கள் விட்டுவிடுங்கள். உலகத்தின் எல்லா விஷயங்களை விடையும் அல்லாஹ்வுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதன் காரணமாக நமக்கு ஏதோ உலக இழப்பு ஏற்பட்டு விடுமோ என்பதை நினைத்து நீங்கள் பயப்படாதீர்கள். எப்பொழுதும் அல்லாஹ் இப்படிப்பட்ட மனிதர்களை விடமாட்டான். யாரெல்லாம் அவனுக்காக அவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கின்றார்களோ, அவனுக்காக உலகத்தை விட்டுவிடுகின்றார்களோ, அவர்களை அல்லாஹ் கைவிட மாட்டான். அப்படிப்பட்ட மக்கள் மீது அல்லாஹ் எண்ணற்ற அருள்களை பொழிகின்றான். எப்பொழுது வரை உங்களுடைய இபாதத்தில் அந்த அழுது மன்றாடுதல் மற்றும் களப்பற்ற தன்மை இருக்கின்றதோ அல்லாஹ் அவங்களோடு இருக்கின்றான். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களுடைய இபாதத் களப்பற்றதாக இருக்க வேண்டும், வெளிப்படையான அமலுக்கும் மேற்பட்டு அதில் எந்த விதமான வெளிக்காட்டுதலும் இருக்கக்கூடாது. தொழுகையை ஒரு சுமையாகவும் நினைத்து தொழக்கூடாது. இது ஒரு வேலையை செய்தே ஆக வேண்டும் என்று நினைத்து செய்யக்கூடாது. மனம் வராமல் தொழக்கூடாது. வேக வேகமாக இவ்வாறு முழுமை செய்யக்கூடாது. அல்லாஹ்வுக்கு இது போன்ற ஒரு இபாதத் தேவையே கிடையாது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி இருக்கின்றார்கள். திருக்குர்ஆனை தினமும் ஓத வேண்டும், முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். இந்த திருக்குர்ஆனின் உயர் வகையான போதனையை உலகம் முழுவதும் பரவியுள்ள அந்த போதனையின்படி நாம் தொடர்ச்சியாக செயல்பட வேண்டும். நீங்கள் திருக்குர்ஆனுடைய போதனைப்படி முயற்சி செய்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்வு மற்றும் குறிக்கோளுடையதாக ஆகாது, அது மட்டும் வெற்றியடையாது. அதையும் தாண்டி அதனுடைய விளைவாக தப்லீகுக்கான வழிகளும் இதன் மூலமாக திறந்து கொண்டே செல்லும். பிறகு நீங்கள் திருக்குர்ஆனை மிகவும் கவனமாக ஓதுங்கள். மேலும் சான்றோடு இஸ்லாத்தை பற்றி உங்களால் பேச முடியும். அத்துடன் திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய அந்த கட்டளைகள் படி நாம் செயல்படும் பொழுது அதன் மூலமாக உங்களுடைய ஆன்மீக தரம் மட்டும் மேம்படாது, உங்களுடைய நல்லொழுக்கம் மட்டும் உயராது. அது அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக உங்களை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி உங்களுடைய உலக தேவைகளையும் கூட அது எல்லாத்திலும் நிறைவேற்றக்கூடியதாக ஆகிவிடும். வரக்கூடிய உங்களுடைய சந்ததிகளின் நல்லொழுக்க தரபியத்திற்கும் இது வழியாக இருக்கின்றது. எனவே அதிகமாக முயற்சி செய்யுங்கள். அல்லாஹுடன் முழுமையான முறையில் நீங்கள் நன்றி உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இதற்கான சிறப்பான வழி அவனை வணங்குவதாகும். அவனுடைய ஒவ்வொரு சொல்லையும் உங்களுடைய உள்ளத்தாலும் உயிராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருங்கள், அதன்படி செயல்படக்கூடியவர்களாக இருங்கள். திருக்குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள், அதை மொழியாக்கத்துடன் ஓதுங்கள். திருக்குர்ஆனுக்கு திலாவத் செய்த பிறகு மொழியாக்கத்தையும் கண்டிப்பாக படியுங்கள். பிறகு அதனுடைய விளக்க உரைகளை, அதனுடைய விரிவுரைகளை ஜமாத்துடைய தஃப்சீர்கள் மூலமாக படித்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கிய அங்கமாக இதை ஆக்கிக் கொள்ளுங்கள். இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். ஒவ்வொரு கட்டளையின்படியும் செயல்படுங்கள். இது சம்பந்தமாக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது ஒரு அளவு கடந்த ஆசையையும் எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது அன்னாருடைய ஜமாத் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாவை போன்று ஆகிவிட வேண்டும். இதுவோ வரலாற்று உண்மைத்துவமாக இருக்கின்றது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் அன்னாருடைய சஹாபியாக்கள் அளவு கடந்த தியாகங்களை மார்க்கத்திற்காக வழங்கியிருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட சஹாபியாக்கள் இருந்தார்கள் என்றால் எல்லா விதமான துன்பங்களையும் துயரங்களையும் பொறுத்து கொண்டார்கள். சில முஸ்லிம் சஹாபியாக்கள் இஸ்லாத்திற்காக தங்களுடைய உயிரையும் அர்ப்பணித்திருக்கின்றார்கள். இவ்வாறு அவர்கள் ஷஹீதாகி விட்டார்கள். அந்த பெண்கள் ஷஹாதத் அந்தஸ்தை பெற்றார்கள். பிறகு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல சஹாபியாக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் போர்களில் பங்கு பெற்றிருக்கின்றார்கள், கலந்து கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் வீரமாக
ஆண்களுக்கு இணையாக தோளுக்கு தோள் அவர்கள் சண்டையிட்டிருக்கின்றார்கள். மிகவும் வீரத்தோடு துணிச்சலோடு அவர்கள் அந்த போர்கள் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். நாங்கள் பெண்கள் எங்களால் சண்டையிட முடியாது என்று அவர்கள் கூறவே இல்லை. நாங்கள் மிகவும் பலவீனமானவர்கள், இஸ்லாத்தை எங்களால் தற்காக்க முடியாது என்று அவர்கள் நினைக்கவில்லை. மாறாக அவர்கள் தங்களுடைய செயல்களால் மிகவும் அளவு கடந்த வீரத்தையும் துணிச்சலையும் வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றார்கள். மேலும் அசாதாரணமான செயல்களை செய்து காட்டியிருக்கின்றார்கள். அசாதாரணமான தியாகங்களை தங்களுடைய மார்க்கத்திற்காக வழங்கியிருக்கின்றார்கள். இதே போன்று இந்த காலகட்டத்தில் மார்க்கத்தின் அஹ்மதி பெண்கள் யாரெல்லாம் பெரும் பெரும் தியாகங்களை செய்திருக்கின்றார்களோ, அஹ்மதியா ஜமாத்தில் இது போன்ற பெண்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் ஷஹீதாகி இருக்கின்றார்கள், ஷஹாதத் அந்தஸ்தை அடைந்திருக்கின்றார்கள். அல்லது அவர்களுக்கு இறைவழியில் சிறை செல்வதற்கான அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை பாதுகாத்தார்கள் என்ற அந்த ஒரே காரணத்திற்காக சிறை செல்ல வேண்டியதிருக்கின்றது. சில பெண்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் எழுதும் பொழுது அளவு கடந்த அந்த வேதனையை வெளிப்படுத்துகின்றார்கள். ஆண்களுக்கு தியாகத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது, அவர்கள் ஷஹீதாகி விடுகின்றார்கள் என்று. நான் அவர்களுக்கு பதில் என்ன எழுதுகின்றேன் என்றால், ஜமாத்துடைய தூய வரலாற்றை அவர்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கின்றேன். அஹ்மதி பெண்கள் அசாதாரணமான தியாகங்களை செய்திருக்கின்றார்கள். சமீபத்திலேயே ஒரு அஹ்மதி பெண்மணி அடிப்படையற்ற ஆதாரமே இல்லாமல் அவர்கள் மீது அவதூறு சுமத்தினார்கள். பல மாதங்கள் வரை அவர்களை ஜெயிலில் வைத்திருந்தார்கள். பிறகு அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்தார்கள். அவர்கள் இந்த வேதனையை, பெரிய சோதனையை மிகவும் பொறுமையோடு முன்மாதிரியாக காட்டியதை களத்திருக்கின்றார்கள். வாக்கிஃபாத்தே நவ் என்கின்ற முறையில் இது போன்ற முன்மாதிரிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். எந்த தியாகத்தை உங்களுடைய மார்க்கத்திற்காக உங்களிடம் கேட்கப்பட்டாலும் சரி, அதற்கு நீங்கள் தயாராக இருங்கள். ஒருபோதும் மறந்து விடாதீர்கள், அல்லாஹ் நம்முடைய சேருமிடமாக இருக்கின்றான். ஒவ்வொரு நாளும் அல்லாஹோடு இருக்கக்கூடிய உங்கள் தொடர்பை அதிகமாக்கி கொண்டே செல்லுங்கள். திருக்குரானை அதிகமாக ஓதுங்கள். அல்லாஹுடைய போதனைகள் படி மிகவும் ஆழ்ந்து கவனம் செலுத்துங்கள். அவனுடைய கட்டளைகளை புரிந்து கொள்ளுங்கள், அதுபடி அமல் செய்யுங்கள். இவ்வாறு செய்வதன் மூலமாகத்தான் நீங்கள் இந்த ரூஹை புரிந்து கொள்ள முடியும், ஆன்மாவை புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்வதற்கான வைத்திருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை. பிறகு எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தியாகத்திற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்பொழுது அந்த தியாகத்தில் நீங்கள் துன்பத்தை உணர்வதற்கு பதிலாக அந்த தியாகமே உங்களுக்கு ஒரு களிம்பாக ஆகிவிடும். அது உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு, உற்சாகத்திற்கு காரணமாக ஆகிவிடும். நீங்கள் இது போன்ற தியாகங்களை ஒரு கஷ்டமாக நினைக்க மாட்டீர்கள். மாறாக அது உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும், வெற்றிக்கு காரணமாக இருக்கும், அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு காரணமாக இருக்கும். இந்த விஷயம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். நீங்கள் உங்களுடைய மார்க்க அறிவை வளர்த்து கொள்ளுங்கள், மிக அதிகமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சில அஹ்மதி பெண்கள் கவலை அடைந்து விடுகின்றார்கள், இஸ்லாத்திற்கு எதிராக, ஜமாத்துக்கு எதிராக இவ்வாறு தாக்குதல் தொடுக்கின்றார்கள் என்று. ஆனால் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை பற்றி முழுமையாக தெரிந்திருந்தால் நீங்கள் கவலையே பட மாட்டீர்கள். இது போன்ற தாக்குதல் சம்பந்தமாக வெளிப்படையாக அறிவு ரீதியாக செய்யக்கூடிய தாக்குதல் எடுத்து நீங்கள் பயப்படவே மாட்டீர்கள். உங்களிடம் அறிவு என்னும் மிகப்பெரிய செல்வம் இருக்கும், உங்களிடம் திறமை இருக்கும். எல்லா விதமான அந்த தாக்குதலுக்கும், எல்லா விதமான ஆட்சேபனைகளுக்கும், நம்முடைய மார்க்கத்திற்கு எதிராக வைக்கக்கூடிய ஆட்சேபனைகளுக்கு நீங்கள் துணிச்சலாக, மிகவும் வீரத்தோடு, ஆதாரபூர்வமாக உங்களால் பதில் கொடுக்க முடியும். இதற்காக அவசியமான விஷயம் என்னவென்றால், மசீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவருடைய நூல்களை வாசியுங்கள். பல நூல்கள் இருக்கின்றன, ஆங்கிலத்தில் மொழியாக்கமாகிவிட்டன. பொதுவாக கூறப்படுகின்றது, அறிவு மிகவும் வலிமையானதாகும், வலிமைக்கு ஒரு வழியாக இருக்கின்றது. எனவே மார்க்க அறிவை கற்றுக்கொள்ளும் பொழுது உங்களை மட்டும் மார்க்கத்தை வலுப்படுத்தாது, அத்துடன் சேர்த்து உங்களுக்கு அது தேவையான ஆயுதத்தையும் வழங்கும். அந்த ஆயுதத்தை நீங்கள் உங்களுடைய மார்க்கத்திற்காக டிஃபென்ஸ் செய்வதற்காக பயன்படுத்தலாம். உங்களுக்கு தௌஃபீக் கிடைக்கும், நல்வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் ஜமாத்தில் எந்த விதமான ஏதாவது ஒரு இடத்தில் கேள்வி, யாருக்காவது சந்தேகம் இருந்தால் அதையும் நீங்கள் அகற்றக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஆக வக்ஃபேனோ திட்டத்தில் நீங்கள் அடையாளம் காண வேண்டியது என்னவென்றால், நீங்கள் மார்க்கத்தின் இந்த இராணுவ படையில் இருக்கின்றீர்கள், மேலும் அந்த படையின் முன்னணி படையாக இருக்கின்றீர்கள். இஸ்லாத்திற்கு ஆன்மீகத்தின் மூலமாக நீங்கள் உங்களை தற்காக்க வேண்டும். இது ஒரு வெளிப்படையான போர் கிடையாது, வேந்தக்கூடிய வெளிப்படையான போர் ஒன்றும் இந்த காலத்தில் கிடையாது. ஆன்மீக மைதானமாக இருக்கின்றது. இதை நீங்கள்
உங்களை சமர்ப்பித்திருக்கின்றீர்கள். இந்து சம்பந்தமாக உங்களுடைய பொறுப்பு என்னவென்றால், நீங்கள் மனித குலத்திற்கு உண்மையான இஸ்லாத்தை பற்றி தெரியப்படுத்த வேண்டும். உண்மையான இஸ்லாமிய போதனைகளை பற்றி அவர்களை தெரியப்படுத்த வேண்டும். எனவே மற்ற எல்லா அகமதிகளையும் விட அதிகமாக உங்களுடைய பொறுப்பு என்னவென்றால், நீங்கள் அந்த முன்னணி படையில் இருக்கின்றீர்கள், முதல் சஃபில் இருக்கின்றீர்கள். இஸ்லாமிய படைக்காக முன்னால் நிற்கக்கூடிய அந்த படையில் இருக்கின்றீர்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருளுக்குரிய முகத்தை தற்காக்கக்கூடிய அந்த படையில் இருக்கின்றீர்கள். மேலும் கருணை, அன்பு மற்றும் அனுதாபத்தோடு வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பீர்கள். இதுதான் உங்களுடைய உறுதிமொழியாகும். இதைத்தான் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள், முயற்சி இல்லாமல் எதுவுமே கிடைக்காது. கடுமையாக உழைக்க வேண்டும், அதன் மூலமாக தான் வெற்றி கிடைக்கும். எப்பொழுதும் சோம்பேறித்தனம், மந்தமாகத்தல் ஆகியவற்றிற்கு இலக்காகி விடாதீர்கள். ஒருமுறை நான் மீண்டும் ஒருமுறை கூறிக்கொள்கின்றேன், உங்களுக்கு மார்க்க ஞானத்தை அதிகரிப்பதன் பக்கம் கவனம் செலுத்துகின்றேன். திருக்குரானை கவனமாக ஓதுங்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட வஸீம் அவர்களுடைய நூல்களை படியுங்கள். என்னுடைய குதுபாக்களை நீங்கள் அதிகமாக கேட்க வேண்டும். அதிகமாக கவனமாக கேளுங்கள், அதில் கவனம் செலுத்துங்கள். என்ன வழிகள் எல்லாம் காலத்தின் கலீஃபா உங்களுக்கு வழங்குகிறார் என்று பாருங்கள். எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள், அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், உண்மையான நம்பிக்கையாளர் யார் என்றால் அவரிடம் ஒரு ஹிக்மத் இருக்கும், ஒரு நுட்பமான செயல் இருக்கும். நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லா விதமான தாக்குதல்கள், எல்லா விதமான அந்த ஆட்சேபனைகளுக்கும் அவதூறுகளுக்கும் ஆதாரபூர்வமாக அவர்களால் பதிலளிக்க முடியும். அறிவுள்ள மக்களால், அறிவு எனும் அந்த செல்வத்தால் நிறைந்திருக்கக்கூடியவர்கள். அல்லாஹுடன் தொடர்பை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். திருக்குரானுடைய போதனையை புரிவதன் மூலமாகத்தான் இது சாத்தியப்பட முடியும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களுடைய நூல்களை படிப்பதன் மூலமாக சாத்தியப்பட முடியும். இவ்வாறு உங்களுடைய மார்க்க ஞானம், உங்களுடைய அறிவை அதிகரிக்கும். அத்துடன் சேர்த்து உங்களுடைய அமலும் சிறந்துவிடும். உங்களுடைய ஆன்மீக தர்பியத்திற்கும் இது வழியாக அமையும். இது நடக்கும் பொழுது பிறகு அந்த அனுதாபம், அன்பு, அல்லாஹ்வின் கருணை ஆகியவை உங்கள் மீது இறங்கும். அல்லாஹ் உங்களை நேசிப்பான். நீங்கள் அல்லாஹ்வின் அன்பை பெற்றுவிட்டால் பிறகு எந்த எதிரியாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, உங்களை அசைக்க கூட முடியாது, யாராலும் உங்களுக்கு இழப்பு ஏற்படுத்த முடியாது. மேலும் எந்த ஒரு சோதனையுமே உங்களை வழிகெடுக்கவே முடியாது. மாறாக எல்லா சோதனைகளிலும், எல்லா பிரச்சனைகளிலும் நீங்கள் மிகவும் சிறந்தமான முறையில் பட்டை தீட்டப்பட்டவர்களாக ஆகிவிடுவீர்கள். நான் துஆ செய்கின்றேன், அல்லாஹ் உங்களுக்கு என்னுடைய இந்த எல்லா அறிவுரைகள் படி செயல்படுவதற்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. நான் இன்று வழங்கிய இந்த அறிவுரைகளை நீங்கள் உண்மையில் தம்முடைய வாழ்வை இஸ்லாத்திற்காக, இஸ்லாமுடைய போதனைக்கு ஏற்ப அமைக்கக்கூடிய அந்த பெண்களாக ஆவீர்களாக. அல்லாஹ் உங்களுடைய உண்மையான நோக்கத்தை புரியக்கூடியவர்களாக ஆக்குவானாக. அது என்னவென்றால், நீங்கள் இஸ்லாத்தின் ஆன்மீக வெற்றியில் உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். அந்த வெற்றி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் அந்த வெற்றி கிடைத்தே தீரும். அதில் உங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய சிறு பெண் பிள்ளைகளுக்கு நான் கூறுகின்றேன், உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன், நீங்கள் உங்களுடைய படிப்பில், உங்களுடைய கல்வியில் மிக அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும், மிகவும் கவனம் செலுத்த வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். உங்களுடைய படிப்பில் மிகவும் சிறந்த வெற்றியை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதனுடைய பலன் வெளிப்படையாக மட்டும் கிடைக்காது, மற்றவர்களுக்கும் கிடைக்கும், ஜமாத்துக்கும் பலன் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் மிகவும் சின்ன வயசிலிருந்தே உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தின் மீது மிகவும் வலுவாக நிலைத்திருக்க வேண்டும். ஒருபோதும் பயப்படக்கூடாது, எப்பொழுதும் பதற்றம் அடையக்கூடாது. யாரெல்லாம் உங்களுடைய மார்க்கத்தின் மீது தாக்குதல் தொடுக்கின்றார்களோ அவர்களை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுடைய உள்ளத்தில் எந்த ஒரு அச்சமும் வர தேவையில்லை. நான் துஆ செய்கின்றேன், வாக்கிஃபாத்தை இந்த அடிகள் எடுத்து வைக்கின்றார்களோ அது எல்லாம் அல்லாஹுடைய வழியின் பக்கம் இருக்கட்டுமாக. அல்லாஹ் தொடர்ச்சியாக அல்லாஹ்வின் நினைவு கூறக்கூடிய அந்த மக்கள் ஒருவராக உங்களை ஆக்கிடுவானாக. எப்பொழுதும் அல்லாஹுடைய விருப்பத்தை தேடக்கூடிய மக்கள் ஒருவராக உங்களை ஆக்கிடுவானாக. அல்லாஹ் உங்களுக்கு இதற்கான நல்வாய்ப்பினை வழங்குவானாக. எப்பொழுதும் நீங்கள் அல்லாஹுக்கு நன்றியுடையவர்களாக இருப்பீர்களாக, அவனுக்கு கட்டுப்படக்கூடிய பெண்களாக இருப்பீர்களாக. உங்களுடைய வாழ்வு
ஒரு மின்னும் நட்சத்திரமாக இருக்கட்டுமாக. இப்பொழுது துவா செய்யுங்கள். آمين.